ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்கு, அவங்கெல்லாம் ஒற்றுமையா இல்லைன்னு ஊருக்குள்ள அரசல் பிரச்சலா பல இடங்களில் பேச்சு நடந்துகிட்டு இருக்க நேரத்திலேயே ஒருத்தர் மேடை போட்டு என்ன சொல்றாருன்னா, திமுகவை எதிர்க்கிறத பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை, முடிஞ்சா ஒன்றால் முடிஞ்சுன்னா திமுகவே அழிச்சிரு, அதுக்கெல்லாம் நான்லாம் வந்து அவங்களுக்காக வாதம் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் வர மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்காரு. என்னங்க திமுக கூட ரொம்ப ஒற்றுமையாக இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இவர் இப்படி பேசிவிட்டாரே அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறதா, இல்லை ஏன் அப்படி பேசினாருன்றதை உன்னிப்பாக கவனிக்கிறதா அப்படின்னு ஒரே குழப்பம். யார் இப்படி பேசினது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் தான் மேடை போட்டு பேசியிருக்காரு. பேசையில் யாரை அட்டாக் பண்ணார் அப்படின்னு பார்த்தா தாவேக தலைவர் விஜய் அவர்களை அட்டாக் பண்ணுறாரு. சரி, விஜய் அவர்களை தான் அட்டாக் பண்ணுறாருன்னு பார்க்கையில் தான் நமக்கு லைட்டாக என்ன புரியுதுன்னா, அவரை மட்டும்தான் அட்டாக் பண்ணுவேன், திமுகவை பற்றி நான் கவலையாக பட மாட்டேன் அப்படின்றத ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. திமுகவை நீ எதிர்த்துக்க, அதை முடிஞ்சால் அடிச்சுக்க, இல்லை முடிஞ்சால் நீ அழிச்சிக்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது, நீ அவங்கள என்ன பண்ணுறன்றதுக்கு எனக்கு அக்கறையே இல்லை. ஆனால் நீ யாருங்கிறது இது மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நீ வந்து பாஜகவுடைய அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடிய பாஜகவுடைய பி டீம் அப்படின்றத இங்கே அழுத்தமாக சொல்கிறார். சரி, பாஜகவுடைய பி டீம்னு விஜய் அவர்களை சொல்கிறாரு. இதில் எங்கடா திமுக அடி வாங்குச்சின்னு கேட்டிங்கன்னா, கூடவே கூட்டணியில் இருக்க கட்சி திமுக அழிஞ்சே போனாலும் எனக்கு அதை பற்றி அக்கறையே இல்லைன்ற மாதிரி பேசினார்னா, அப்போ திமுகவில் இருக்கவங்களுக்குலாம் என்ன நம்ம அழிஞ்சு போனாலும் பரவாயில்லன்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா? அந்த லெவலுக்கு பேசியிருக்கார். ஒரு தம்பி இப்போ புதுசாக கட்சியை தொடங்கிய தம்பி, அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான், ஒரே கட்சி ஒரே அஜெண்டா. அவருக்கு என்ன அப்படின்னா ஒரே அஜெண்டா தான், திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. நீங்க திமுகவை திட்டத்தை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, எங்களுக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க யார் என்பது தெரிந்து விட்டது. நீங்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடுவதற்காக கட்சி தொடங்கவில்லை, திமுகவை வீழ்த்த நினைக்கிற RSSக்காக நீங்கள் கட்சி தொடங்கி இருக்கிறீர்கள். அது அவங்க அஜெண்டா. திமுக தன்னை தற்காத்துக் கொள்ள போராடும், அது வேறு. திமுகவை அழிக்க முடிந்தால் அழித்துக் கொள்ளுங்கள், அதற்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் ஒருபோதும் அதற்காக வாதாட வரமாட்டோம், எங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது. நீ திமுகவை வீழ்த்துவதற்காக மட்டும் போராடவில்லை, பெரியார் அம்பேத்கர் பேசிய அரசியலையும் சேர்த்து வீழ்த்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது, பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம், சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். திகாரர்கள் பேசாமல் இருக்கலாம், திமுக காரர்கள் வாய்மூடி மௌனித்து இருக்கலாம், திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது. திமுகவும் திகாவும் அமைதியாக இருக்கலாம், அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல்.